வணக்கம் மக்களே, இது ஜிவிஜிஸ் வியூ. நான் உங்கள் குரு விஷ்ணுகிரி. இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, போன வாரம் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் மலேசியா போயிருந்தார். அந்த விஷயம் ரொம்ப வைரலாக பேசப்படுச்சு. ஏன் அப்படி பேசப்படுச்சுன்னு பார்ப்போம். மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப வருஷமாக உறவுகள் இருக்குது. நம்ம இந்தியர்கள் மலேசியாவில் நிறைய வேலை செய்கிறாங்க. ஸோ இந்திய வம்சாவளியினர் மலேசியாவில் இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர்லேயும் இருக்காங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் மலேசிய முன்னாள் பிரதமரான மகாதீர் அவர் பிரதமராக இருக்கும்போது மலேசியா ஒரு இஸ்லாமிய நாடு, அதே மாதிரி பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு. அதனால் இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறது தான் நியாயமாக இருக்குன்னு நினச்சார். அதனால் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை நிறைய எடுத்தார். அது இந்திய அரசுக்கும் அவருக்கும் இடையில் ஒரு பெரிய உறவு சிக்கலை உண்டாக்குச்சு. அப்புறம் இந்திய அரசு டைரெக்டாக எதுவும் பண்ணலை, இன்டைரக்டாக என்ன பண்ணாங்கன்னா இந்திய வணிகர்களாக சேர்ந்துட்டு மலேசியாவிலேருந்து பாமாயில் ரொம்ப அதிகமாக வருது, இந்தியர்களாக நிறைய இறக்குமதி பண்ணுறோம். ஸோ அதை கிட்டத்தட்ட நிறுத்தினாங்க. அதனால் மலேசியாவில் இருக்கக்கூடிய வர்த்தகர்களாக ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அவங்க மறைமுகமாக அரசுக்கு அழுத்தங்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மலேசிய அரசு இந்தியர்களுக்கு வீசா கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தினாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் இந்தியாவுக்கு ஆதரவு கரம் நீட்டினார். இந்தியாவும் மலேசியாவும் ரொம்ப வருஷமாக நல்ல நாடுகளாக இருக்காங்க. நடுவில் ஒரு சின்ன கசப்பு மட்டும் வந்துச்சு. இப்போ அதை தாண்டி போகணும்னு சொன்னாங்க. அதை ஏற்றுட்டு இந்திய பிரதமர் அங்கே போயிட்டு நிறைய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திட்டுருக்காரு. இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் கொண்ட ஆட்சியாளர்கள்லாம் இருக்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா அவ்வளோதான், இந்த நாட்டுக்கும் நமக்கும் இதுக்கப்புறம் உறவு சரியாகவே ஆகாது, அவ்வளோதான் நினைப்போம். ஆனால் அரசு அப்படி நினைக்க முடியாது. அவங்க கொஞ்சம் பொறுமை காப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, கனடாவில் இதுக்கு முன்னாடி ஜஸ்டின் ட்ரூடோ இருந்தார். அவர் இருந்தப்போ கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய உரசல் வந்துச்சு. கனடா வீசாவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன நினச்சோன்னா இந்தியாவிலேயும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கனடாவுக்கு போகிறது இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னே நினச்சாங்க மக்கள். ஆனால் அரசு எப்போவுமே போல் பொறுமையாக இருங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் இது சரியாகிடும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்துச்சு. இப்போது இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் உறவு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் மாலத்தீவில் இருக்கக்கூடிய அரசும் இந்தியாவுக்கு எதிரான அரசு இருந்தப்போ இந்தியாவை ரொம்ப அவங்க இந்தியா பெரியண்ணன் போல் நடந்துக்குது, எங்களை விழுங்க பார்க்குதுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆட்சி மாற்றம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க நமக்கு கூட இணக்கமாக இருக்காங்க. மாலத்தீவில் க்ரைசிஸ் வந்தப்போ, தண்ணி தட்டுப்பாடெலாம் வந்தப்போ இந்தியாவிலேருந்து தான் போச்சு தண்ணி. ஸ்ரீலங்காலேயும் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு வந்தப்போ இந்தியா பொறுமை காத்துச்சு. ஆட்சி மாற்றம் வந்த உடனே அதுக்கப்புறம் அங்கே இயற்கை பேரிடர்கள் வந்தப்போ இந்தியா தான் முதல் ரெஸ்பாண்டண்ட்டாக போயிட்டு காப்பாற்றுச்சு. நேபாளத்துலேயும் இதே மாதிரி தான். நேபாளத்தில் இருக்கக்கூடிய அரசு இந்தியாவுக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்து மேப்பையே திரிச்சாங்க. ஸோ இந்திய பகுதிகளெலாம் நேபாள் பகுதிகளெலாம் வச்சு திணிச்சாங்க. ஓபி சர்மா ஒலி அப்படிங்கக்கூடிய ஒரு தலைமையிலான அரசு கவர்மெண்ட் கொஞ்சம் நடவடிக்கைகளாக எடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய அரசு ஓரளவுக்கு இந்தியாவுக்கு இணக்கமாக இருக்குது. இதே தான் வங்கதேசத்துலேயும் இப்போ நடந்துகிட்ருக்கு. யூனிஸ் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு எதிராக இருக்குது. இப்போ எலெக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரஹ்மான் அவர்கள் தலைமையிலான கட்சி ஜெயிச்சதாக சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய அரசும் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லி நம்புவோம். இப்படி தான் நம்ம மக்கள் ரொம்ப வெகுண்டெழுந்து இந்த மாதிரிலாம் ஒரு நாடு நடக்குதுன்னு நம்ம அந்த நாட்டை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறோம். ஆனால் அரசு அப்படி நினைக்க முடியாது. டிப்ளமசியில் கொஞ்சம் பொறுத்து போகணுன்னு தான் நினைப்பாங்க. அதுக்கான பலன் கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப நமக்கு ஓகே, இது ஒரு லாங் கேம். நம்ம ஈஸியாக மக்கள் சொல்கிற மாதிரி சட்டுப்புட்டுன்னு வேலையை நடத்த முடியாது அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. மேலும் பல விஷயங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.